திரௌபதிக்கு எந்த அவமானம் ஏற்படல. எதனால சொன்னா நாம சொன்னதுனால. நாம தெய்வம் நமக்கு என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும் பொழுது நீ இறைவனை பார்த்து திட்டாத. ஏன்னா தெய்வத்தை பார்த்து நம்ம திட்டணும்னு சொன்னா நமக்கு தரித்திரம் தான் வருமே தவிர சுகம் வர. வாழ்க்கையில கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை போக்கிக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? உதாரணமா எவ்வளவு ஜுரம் வருது, ஜுரம் தானே வந்தா அதோ போயிடும் அப்படின்னு நான் விட்டுறேன்னா, ஜுரம் வந்தது, ஜுரம் வந்த உடனே நான் என்ன பண்றேன்னா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு, சார் எனக்கு ஜுரம் வந்துருச்சு சார், எனக்கு ஊசி போடுங்க சார் அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு மருத்துவம் பார்த்து கொண்டு அதுக்கான மருந்தை சாப்பிட்றோம் இல்லையா? எதற்காகன்னு சொன்னா அந்த ஜுரம் போனன்றதுக்காக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு போனோம்னு சொன்னா என்ன பண்ணணும்? கஷ்டம் 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 நம்ம புலம்புறோம் இல்லையா? ஒரே ஒரு கேள்வி, இந்த கஷ்டங்கள் எல்லாம் எதற்காக வந்தது? இந்த கஷ்டம்லாம் எதுக்காக வந்தது ஒரு கேள்வி நம்ம மனசுல எழுப்பியிருக்குமா? இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது என்னன்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் தான். சார் யாருக்கும் தெரிஞ்சு எந்த பாவம் நான் பண்ணலையே சார், யாருக்கும் எந்த தெரிஞ்ச பாவம் எந்த பாவம் நான் பண்ணலையே, யாருக்கும் தெரிஞ்சு எந்த பாவம் யாருக்கும் தெரிஞ்சு பண்ணலன்னு போதே தெரியாம பண்ணியிருப்போம், மறந்து போயிருப்போம். ஏன் முற்பிறவியில பண்ணிருப்போம், முற்பிறவியில் எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கலாம், அதனுடைய பலனை இப்போ நம்ம அனுபவிக்கலாம் இல்லையா? அப்போ இந்த பாவங்கள்லாம் நம்ம விட்டு போனோம்னா என்ன பண்ணணும்? ஒரு ஜுரம் வந்துச்சு, டாக்டர் கிட்ட போயிட்டு ஊசி போடுறது, ஜுரம் போச்சு. பாவத்துக்கு எந்த டாக்டர் கிட்ட போறது? டாக்டர் எனக்கு பாவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு டாக்டர், ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க டாக்டர். டாக்டர் கிட்ட சொன்னா நானே பாவத்தில் இருக்க, நீ வேற பார்த்து சொல்லுவார் இல்லையா? அப்போ இந்த பாவம் அப்படின்ற நோயிலிருந்து நம்ம போனோம்னு சொன்னா அதுக்கு ஒரு மருந்து வேணும் இல்லையா? கிராமத்துலாம் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பழமொழி சொல்லுவார்கள். என்னன்னா எரியறத புண்ணுனா கொதிக்கிறத அடங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? இல்லை சார் நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது சார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவார்கள் இல்லையா? சுத்தமா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் இது மாதிரி ஹரேரமா சொல்லணும், ஒரு கோவிலுக்கு சொல்லணும், கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம கோவிலுக்கு வந்து போயிட்டு பூஜை பண்ண போறது கிடையாது, போயிட்டு அபிஷேகம் பண்ண போறது கிடையாது. அங்க உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ண போறோம், பகவானுடைய நாமத்தை சொல்ல போறோம். நான் வந்து சுத்தமா இல்லை ரொம்ப ரொம்ப ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி. சமாதின்றது கடைசி. இப்போ யமம் நியமம் அப்படின்னு சொன்னா, நியமம் அப்படின்னு சொன்னா ஒரு நியமம் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு யோகா பண்ணணும்னா இப்படிதான் இருக்கணும், இதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், ஒரு நியமம் இருக்கு இல்லையா? ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் நம்மளால இருக்க முடியுமான்னு சொன்னா, இப்போ இதான் சாப்பிடணும்னு சொன்னா இருக்க முடியுமா? அப்போ இருக்கிறதுலேயே இந்த யோகா சாஸ்திரத்திலேயே இருக்கிறதுலேயே சிம்பிளானது எது நான் சொன்னேன்னு சொன்னா ஆசனம். உட்கார்றது தானே ரொம்ப ஈஸி, யாராவது உட்கார்ப்பா அடுத்த உட்கார்ந்துருக்காரு இல்லையா? இந்த ஆசனத்திலேயே சமாசனம், மயூராசனம், குக்கூடாசனம், இப்படி நிறைய ஆசனங்கள் சொல்றாரு இல்லையா? சிம்பிளா ஒன்று யோசிச்சு பார்ப்போம், நம்மளுக்கு சாதா ஆசனமே வராது. நீங்க சும்மா உட்காருன்னு சொன்னா, இப்படி உட்கார்ந்து ஒரு மணி நேரம் கதை கேட்கணும்னு சொன்னா இந்த காலத்துக்கு அந்த கால பக்கம் போறோம், அந்த காலத்துக்கு இந்த பக்கம் போறோம். ஏதாவது ஒரு கதை கேட்கணும்னு சொன்னா இப்படி உட்காரணும்னு சொன்னா உடனே எங்க செவர் இருக்குன்னு பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளால அந்த ஆசனங்கள்லாம் நம்மளால பண்ண முடியுமான்னு சொன்னா என்னால முடியாது. ஏன்னா எனக்கு இடுப்பு வலி இருக்கு, கால் வலி இருக்கு, என்னால உட்கார முடியல. அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட அந்த சூட்சமமான அந்த ஆசனங்கள் எல்லாம் என்னால பண்ண முடியுமான்னு சொன்னா என்னால முடியாது. சாதாசனமே முடியாதுன்னு போது குக்கூடாசனம், மயூராசனம்லாம் எங்க பண்றது? மயில் கூட உட்காரணும், காலம் மடக்க முடியும். ஒரு சில பேரை பார்க்க நானே, ஒரு சில வயசான காலம் அந்த கால் இருக்குல்ல, அந்த காலம் மடக்க முடியாது. அவருக்கு கால் நீட்டின மாதிரியே தான் இருக்கும். அவர்கள் எழுந்துருந்து அப்படி அதாவது பிடிச்சிட்டு இருந்து நடக்கிறது, அப்படியே படுக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய கருணை வேண்டாமா? அப்போ இதெல்லாம் பண்ணாதான் அவருடைய அருள். போயிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம்னு சொன்னா, அந்த சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சிவபெருமானை பார்க்க போறோமே, ஏதாவது ஒரு வில்வம் பூ வாங்கிட்டு போகலாம், பெருமாளை பார்க்க போறோம், ஒரு துளசி வாங்கிட்டு போகலாம், ஒரு பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு பூ வாங்கலாம்னு போனா பூ எவ்வளோன்னு கேட்டா ஒரு முழம் 50 ரூபாய். 50 ரூபாவா அப்படின்னு அந்த பூவை வாங்கினாலும் கூட நம்ம மனசு
மனசு என்ன பண்ணுன்னா 50 ரூபா கொடுத்து வாங்கணுமா, மனசு என்ன தோணுதுன்னா 50 ரூபா கொடுத்து பூ வாங்கணுமா, பகவானுக்கு போய் வாங்கி போட்டாலும் கூட அந்த மனசுல அந்த எண்ணம் நமக்கு வரதானே செய்யுது. அதை மறுக்க முடியாது இல்லையா? வாங்கி போடுறோம், இருந்தாலும் இந்த காசு செலவு பண்ணும்போது மனசுல ஒரு காரணம், ஒரு சின்னதா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மனசுல தோன்றிட்டு இல்லையா? அப்போ அந்த அர்ச்சனை அப்படின்னு போனா கூட இதற்கான திரவியங்கள் இருக்கு, அந்த திரவியங்கள் தான் வாங்க கூட முடியாது இல்லையா? எவ்வளவோ பேர் இருக்காரு. அப்போ என்னை போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தியானமோ, ஒரு யோகமோ, யாகமோ, ஒரு அர்ச்சனையோ இதெல்லாம் என்னால பண்ண முடியும். அப்ப எனக்கு இறைவனுடைய கருணை வேண்டாமா? என்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள்லாம் விலக வேண்டாமா? ஒரு தீர்த்தத்துக்கு ஒரு கங்கையில போய் நீராடணும்னு சொன்னா கூட, கங்கைக்கு போகணும்னு சொன்னா எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு பைசா ஆகும், இதெல்லாம் என்னால பண்ண முடியுமானா என்னால பண்ண முடியாது. அப்ப எனக்கு இறைவனுடைய கருணை வேண்டாமா? இறைவனுடைய அருள் வேண்டாமா? என்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள், துயரங்கள், மனபாரங்கள் எல்லாம் விலக வேண்டாமா அப்படின்னு சொன்னா விலகணும். அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் இல்லையா? எனக்கு காசு இல்லை, காசு செலவாகக்கூடாது. ஏன் இந்த காலகட்டத்துக்கு அந்த விஷயம் ஏற்ற மாதிரி இருக்கணும். என்னுடைய உடல் சங்கம் கிடைச்சாலும் கூட ஒரு புலம்பல் அப்படின்றது வந்து நம்ம எப்பொழுதும் இருந்துவிட்டார். நம்ம நிறைய கிராமங்களுக்கு போவோம், ஒரு சில பேரை பார்ப்போம். பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம மாதிரி சத்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள்லாம் அண்ணாவை பார்த்துக்க, அண்ணா எப்படி இருக்கீங்க கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியவாவுடைய கிருபையினால சௌகரியமா இருக்கேன். அந்த வார்த்தை தான் அவர்கிட்ட வரும் இல்லையா? பகவானுடைய கிருபையில சௌகரியமா இருக்கேன் அப்படின்னு வரும் இல்லையா? அப்படிதான் வரணும். ஆனா நான் நிறைய இடங்களை பார்ப்பேன், நானும் நம்மளே ஒரு சில சமயங்களை சொல்லுவோம், நல்லா இருக்கீங்க, ஏதோ இருக்கிறேன் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சில பேர் ரொம்ப வெறுசா சொல்லுவார்கள், ஏதோ சாவாம உயிரோடு ஏதோ சாவாம இருக்கிறேனே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவார்கள் இல்லையா? ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி உண்டு. இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, இந்த பிரபஞ்சத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் சொல்றாரு இல்லையா ஞானசம்பந்தர். அப்போ இந்த யார் அந்த ஒரு வினையை கொண்டு நம்ம என்ன ஒரு விஷயத்தை செய்யறோமோ அந்த விஷயம் நமக்கு ஆப்போசிட் அப்படி ரிட்டர்ன் ஆகி வரும். நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது வரும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டது திருப்பி வரும். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் உடனே சொல்றோம், எல்லோரும் நாட்கள் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டமாகுது சார், என்ன உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டமாகுது சார், கஷ்டமாகுதுன்னு சொல்லுவாருங்களே தவிர என்ன கஷ்டமே கஷ்டம்னு சொல்ல மாட்டார். ரொம்ப கஷ்டத்துக்கு காப்பிரைட் வாங்குற மாதிரி கஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த கஷ்டத்தை நம்ம எனக்கு கஷ்டம்னு சொல்லும் பொழுது இந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த பிரபஞ்சம் ஆக்கிக்கிட்டே இருக்கு. அப்படியே திருப்பி கஷ்டம் தான் வருமே தவிர நல்லது. உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், எந்த நியமமே இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமானால் அதுதான் பெரிய பெரியவாரெல்லாம் எல்லோரும் நமக்கு காண்பித்த ஒரு மார்க்கம் என்னன்னு சொன்னா, இறைவனுடைய பெயரை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. திருவாசகத்தை ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொல்றாருன்னா, இறைவனுடைய நாமத்தை கொண்டுதான் வரும். சிவபுராணம் ஆரம்பிக்கும் போது சொல்ற நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு நமச்சிவாய மந்திரத்தை ஆரம்பிச்சுட்டு வருது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு கும்பாபிஷேகம் பண்றார்கள், பெரியவர்களுக்குலாம் தெரியும். ஒரு கும்பாபிஷேகம் பண்றார்கள் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து சங்கல்பம் பண்ணுவார்கள் இல்லையா? இந்த சங்கல்பம் பண்ணிட்ட பிறகு முதல்ல என்ன சொல்வாருன்னா, இறைவனுடைய நாமத்தினால்தான் ஒரு யஜ்ஞமாகட்டும், ஒரு வேத பாராயணமாகட்டும், ஒரு பெரிய கும்பாபிஷேகங்கள் ஆகட்டும், முதல்ல இறைவனுடைய நாமத்தை சொல்லிதான் ஆரம்பிப்பார். எப்படின்னு சொன்னா, அப்படி அந்த ஒரு எல்லாரும் ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல சொல்லுங்க ஹரி ஓம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஒரு வேதத்தை ஆரம்பிப்பான். அப்போ இந்த ஒரு நாமத்தினாலதான் நாம் இறைவனை அடைய முடியும் என்ற உயர்ந்த ஒரு பாதை இந்த ராஜ பாட்டையே நமக்கு காண்பிச்சிருக்கார். இந்த நாமாவை சொல்றதுக்கு துளி நியமமே கிடையாது. துளி நியமம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லோருமே தெய்வத்தை பார்த்து பக்தி தானே வரணும். தெய்வத்தை பார்த்தா நமக்கு என்ன வரும்? பக்தி தானே வரணும். பேர்பட்ட பிரபு, இதனால வந்து பெருமாளா வந்த, இதனால சிவபெருமான வந்த என்னை காப்பாத்தினியே, எவ்வளவோ பெரிய பக்தர்களை ரட்சித்திருக்கிறியே, எவ்வளவோ பெரிய வாழ்க்கையில மாறுதல் தந்திருக்கியே அப்படிலாம் வந்து பகவானை பார்த்து நமக்கு புகழ் இல்லையா? ஆனா அந்த தெய்வத்தின் மீது நமக்கு பக்தி தானே வரணும்.
சமயம் யோசித்து பார்த்தேன், ஏன் தெய்வத்தின் மீது நமக்கு பக்தியை காட்டிலும் பயம் அணிய முடியல, நம்ம ஒரு உறவினர்களையும் காப்பாற்ற முடியல. அப்ப அந்த தெய்வம் தானே காப்பாற்றணும் அப்படின்னு 2 கையை தூக்கி கோவிந்தா 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 அப்படின்னு கதறான். பகவானுடைய நாமமும் பகவானும் வேற கிடையாது. குருநாதர் சொல்றார், நாமமும் நாமியும் வேற கிடையாது. இப்போ என் பேர் கௌதம்னு வச்சுக்கோங்க. நான் யாரு? கௌதம். என் பேர் என்ன? கௌதம். கௌதம் அப்படின்னு அண்ணா திரும்ப சொல்றா, கூப்பிடுறாருன்னா நான் பாட்டு நம்பணுங்கன்னா என்னுடைய பேரு, அந்த பேர் கூட உடையவன் நான் கிடையாது. அவர் கூப்பிட்டு நான் திரும்பி பார்த்தா என் பாடி தான் திரும்புது. அப்போ நானும் என்னுடைய பெயரும் ஒன்று தானே. அது போல பகவானும் பகவானுடைய நாமமும் ஒன்றுதான். அப்போ எல்லா நேரத்திலையும் பகவான் கண்ணன் அந்த பாண்டவர்களுடைய எல்லா கஷ்டத்திலையும் பகவான் கூடவே இருந்தான். அப்போ அந்த கண்ணன் துவாரகைக்கு போயிட்டான். துவாரகைக்கு போட்டு அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண உடனே அந்த திரௌபதியுடைய ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய அந்த சமயத்துல துச்சாதன் என்ன பண்றான்னா அப்படி துணியில உரிக்கிறான். துணியில உரிக்கும்போது பகவான் கொடுத்தா கூட ரொம்ப ரசனையோட தான் கொடுப்பான். பகவான் கொடுத்தா கூட அதிகமாக தான் கொடுப்பான். அதனால நம்ம கேட்டு பகவான் கேட்கும்போது நம்ம குறைச்சலாம் கேட்கக்கூடாது. அதனால அந்த பொறுப்பு அவர்கிட்ட படிச்சுக்கணும். பகவானே நீ என்ன கொடுக்குறீங்க பார்த்து கொடு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் கொடுக்குறவர் எப்பேற்பட்டவர், அவர் கொடுக்குறவர் எப்பேற்பட்ட அவர் அதிகமாக தானே கொடுப்பார். நம்ம கேட்டு குறைச்சி ஆகிக்கூடாது இல்லையா? அதனால என்ன பண்ணா அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் கொடுப்பான் இல்லையா? அவர் கோவிந்தா அப்படின்னு நாமம் சொன்ன உடனே நாமம் சொன்ன மாத்திரத்தில் தன்னையே நல்கிடும். நாம சொன்ன மாத்திரத்தில் தெய்வம் தன்னையே கொடுத்துரும். பகவான் கண்ணன் என்ன பண்ணான்னா திரௌபதிக்கு உடலியா கொடுக்குறான். ஏதோ புடவை கொடுத்தா கூட சும்மா கொடுக்கலையா பகவான். வெள்ளை கலர் புடவை கொடுக்குறானா, சகப்பு கலர் புடவை கொடுக்குறானா, பச்சை கலர் புடவை கொடுக்குறானா. அப்படி கொடுத்தா கூட அதில் டைமண்ட் போட்டிருக்கான், அதில் மயில் போட்டிருக்கான். அதில் சபையில தர்மத்தை தெரிஞ்சவர்கள் எல்லோரும் இருக்கிறார். துரோணர் இருக்கிறார், பீஷ்மர் இருக்கிறார், விதுரர் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார். தர்மம் தெரிந்தவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலின் 5 கணவன்மார்கள் இருக்கிறார்கள். 5 கணவன்மார்கள் இருக்கிற பொழுது கூட அந்த திரௌபதியே துச்சாதனன் அவருடைய ஒரு கூந்தலை பற்றி கொண்டு வந்து அந்த கொலு மண்டபத்தில் அப்படி தள்ளுறான். அப்படி தள்ளும் பொழுது நமக்கு எல்லோருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அதனால அம்பாள் என்ன பண்றான்னா அதையே நமக்கு காண்பிக்கிறான். என்ன காண்பிக்கிறான்னா வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுமே என்ன பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், ஐ வில் மேனேஜ், என்னால் பண்ண முடியும், நான் பார்த்துப்பேன். நம்மளால பார்த்து முடியலன்னா உடனே சைடில் யாராவது நான் பார்ப்போம். நம்ம அப்பா இருக்கிறாரா, மாமா இருக்கிறாரா, தம்பி இருக்கிறாரா, அண்ணன் இருக்கிறாரா, அவர் உதவி பண்ணுவாரா அப்படின்னு அவருடைய உதவியை நாடுவோம். அவர்களும் உதவி பண்ணலன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், கடைசியா தெய்வத்துக்கிட்ட வருவோம். தெய்வமே நீ என்னை காப்பாத்து. யாருக்கிட்ட முதல்ல போனோமோ அவர்கிட்ட கடைசியில வர வேண்டிய மனிதனுடைய சுபாவா தானே. முதல்ல கஷ்டம் நான் பார்த்துக்கிறேன், என்னால முடியும் அப்படின்னு இருக்கிற பொழுது அப்போ நம்மளால முடியல பொழுது சொந்தக்காரர்களை பார்க்கிறோம், சொந்தக்காரர்கள் உதவி பண்ணலன்னு சொன்னா தெய்வத்துடைய அருள் நாடுறோம் இல்லையா? அதே போல திரௌபதியும் பண்ணி காண்பிக்கிறா. முதல்ல அவன் ட்ரை பண்றா, நான் வரமாட்டேன்னு சொல்றா, அவரால் முடியல, இன்னொன்று கலியாச்சு. அடுத்ததான் பார்த்து பேசுறா, துரோணரை பார்த்து பேசுறா, பீஷ்மரை பார்த்து பேசுறா. அங்க துரோணாச்சாரியார் இருக்கிறார். அங்க எல்லோரும் அந்த ராஜாவை பார்த்து கேட்கிறா, திருதராஷ்டிரம் பார்த்து கேட்கிறா, நீங்கெல்லாம் பண்றது நியாயமா? ஒரு பெண்ணை இப்படி பண்ணலாமா, சூதாடலாமா, சூதாடினாலும் ஒரு பெண்ணை வச்சு பண்ணலாமா, இப்படிலாம் தர்மங்களை எடுத்து பேசலா. யாரு காதலையும் விழல, என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த துச்சாதனன் இருக்கானே திரௌபதியுடைய துயில பறிக்க போறான். அவசியம் இருக்கு. இப்போ சாதுக்களுடைய சங்கம் இருக்குன்னு சொன்னா கஷ்டம் வரக்கூடிய நேரத்திலேயே மனசு பலமா இருக்கும். நம்ம சாமி கும்பிட்டே இருந்தா கூட திடீர்னு ஒரு கஷ்டம், ஒரு வீட்டில் இறப்பு போன்ற சம்பவம் கூட ஒரு நடந்துச்சு. உடனே அவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா அவர்களுக்கு யார் மேலேயும் கோபம் வராது. ஸ்ட்ரிக்டா அந்த தெய்வம் இருக்கும். நம்ம ஒரு அம்பாள் இருப்பா, அந்த அம்பாளுக்கு போயிட்டு நீ எல்லாம் ஒரு தெய்வமா, உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா, உனக்கெல்லாம் கருணை இருக்கா, நீ எல்லாம் தெய்வமா இருந்தா நீ காப்பாற்ற மாட்டியா, நீ ஒரு கல்லு அப்படின்னு திட்டுவார்கள் அந்த தெய்வத்தை பார்த்து. ஆனா கஷ்டம் வரும்போது தெய்வத்தை பார்த்து திட்டக்கூடாது, தெய்வத்தை பார்த்து அதிகமா புகழணும். தெய்வங்களுடைய அவதாரங்கள்லாம் இருக்கு. இந்த அவதாரங்கள்லாம்
கம்சன் அழியட்டும் அப்படின்னு சொன்னா அழிய மாட்டானா? மகிஷாசுரன் அழியட்டும் அம்பான்னு சொன்னா அழிய மாட்டானா? ராவண அழியட்டும் அப்படின்னு ராமர் சொன்னா அழிய மாட்டானா? எதற்காக அவதாரங்கள் அப்படின்னு சொன்னா நமக்காகத்தான் அவதாரங்களே தவிர தெய்வத்துக்காக கிடையாது. அம்பாள் இருக்கா, அந்த அம்பாளுடைய அவதாரம் எதுக்காக வருதுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே மனிதனா இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில தர்மத்தோடு வாழணும், எப்படி வாழணும் அந்த தெய்வங்கள் நடந்து காண்போம். அது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு காண்பிச்சனா அந்த ஆதிபராசக்தியான திரௌபதி. இந்த திரௌபதி மகாபாரதத்திலே திரௌபதியை சொல்றோமே, திரௌபதி யாருன்னு சொன்னா சாட்சாத்து அம்பாளுடைய அவதாரம். 5 கணவன்மார்கள் சமுதாயத்தில் சொல்லக்கூடியவர்களா நீ கமெண்ட் அடிக்கிறார்கள் இல்லையா? அம்பாள்னா சக்தி அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் 60 பேர் உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா? சக்தி என்றவர் ஒருத்தர் தானே, ஆனா எல்லாருடைய உடலையும் வியாபித்திருக்கிறார். அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன், அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நீங்க கேட்குறீங்க, அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, சக்தி இருக்கிறதுனால தான் பார்க்கிறோம். சக்தி இல்லைன்னு சொன்னா டெட் பாடி ஒன்றே கிடையாது. சக்தி இல்லை ஏற்க முடியாது, அதுதான் அது புரிஞ்சு பார்த்து இல்லையா? அப்போ அந்த பஞ்ச பாண்டவர்கள் யாருன்னு சொன்னா சிவபெருமானுடைய அவதாரங்கள். பஞ்சபூதங்கள் யாருன்னு சொன்னா சிவபெருமான் தானே. அந்த பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே சக்தியாக இருக்கக்கூடிய திரௌபதி. எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் சொன்னா மானபங்கப்படுத்துறது எந்த பெண்ணினாலையும் சகித்து கொள்ள முடியாது.